100 நாள் வேலை திட்டத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் புகார் மனு அளித்தார். கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி ரமேஷ் மற்றும் கிராம மக்கள் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் நிஷாந்தியிடம் மனு வழங்கினர். அம்மனுவில் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இளையரசனேந்தல் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேண்டப்பட்ட சுமார் 50 பேருக்கு மட்டுமே வேலை வழங்குவதாகவும், இத்திட்டத்தில் பணிபுரியும் பணியாளரிடம் வாரம் 300 ரூபாய் வசூல் செய்வதாகவும், போலியாக பட்டியல் தயாரித்து வேலை செய்யாத பெண்களுக்கு கூலி வழங்கப்பட்டதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு. இளையரசனேந்தல் ஊராட்சியில் சுமார் 1500 பேர் வேலை உறுதி திட்ட அடையாள அட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊராட்சியில் அடையாள அட்டை வைத்துள்ள பயனாளர்களுக்கு சுழற்சி முறையில் பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான முறையான ஆவணங்கள் ஊராட்சி மன்றத்தில் உள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் முன்னுக்கு பின் முரணான புகார்களை தெரிவித்து வருகின்றனர். எனவே பொய் புகார் அளித்த நபர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். ரெங்கநாயகுலுங்கிற அந்த லாயரும் அவங்களுக்கும் எங்களோட பஞ்சாயத்து பாண்டியன் அவர் இதோட 3வது தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு அவரும் ஒரு பெனிஃபிஷியரி, தட் இஸ் அவரும் எங்க ஊர்ல இருக்கிறாரு. 100 நாள் வேலைக்கு அவர் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா 100 நாள் வேலை கொடுத்தாலும் அவர் என்ன பண்றது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகாம அவர் ஒரு சூப்பர்வைசரா பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டு பண்றவங்களையும் வேலை பண்ண விடாம பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி கேங் மேக் பண்ணி எது எடுத்தாலுமே இப்ப ரூபாய் கம்மியா போட்டா அது கவர்மெண்ட் போடுது, அதுக்கும் ஏதாவது அந்த ஓவர்சீஸ் பேர்லயோ அந்த பேர் அவங்க பேர்ல ஏதாவது இது பண்றது. கடமலையகுண்டு கிராமத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை அடுத்து திமுக நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு, கண்டமனூர் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி தலைமை தாங்கி அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் பேருந்துகளில் செல்லும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். இதில் கிளைக்கழக நிர்வாகி தென்னரசு, மாவட்ட பிரதிநிதி தேனி குறிஞ்சி மாடசாமி, ஒன்றிய கவுன்சிலர் உமாமகேஸ்வரி வேல்முருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், நடராஜன், கோவிந்தராஜ், ராஜேந்திரன், பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே அரசு மதுபான கடையின் ஷட்டரை உடைத்து 28 மது பாட்டில்களை திருடி சென்ற மர்ம நபர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு விற்பனையாளர்கள் சென்ற நிலையில் இன்று காலை மதுபான கடை ஷட்டர்கள் உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடையில் இருந்து 28 உயர் ரக மது பாட்டில்கள் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதையொட்டி திமுகவினர் கொண்டாட்டம். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதையொட்டி திண்டிவனத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், நகர பொருளாளர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் அசோகன், நகரமன்ற உறுப்பினர்கள் ரேகா நந்தகுமார், பார்த்திபன், சதீஷ், பில்லா செல்வம், ரம்யா ராஜா, சரவணன், குணசேகரன், லதா சாரங்கபாணி, மாவட்ட பிரதிநிதி முருகன், மீனவரணி ராஜேஷ் மற்றும்
திமுக நிர்வாகிகள் பரணிதரன், ஷாகுல் ஹமீது, சந்தானம், குமார், நந்தர் பாஷா, காமராஜ், பிரதீப் குமார், மோகன், சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதையொட்டி திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் மாவட்ட தொண்டரணி தலைவர் பிர்லா செல்வம் ஏற்பாட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றதையொட்டி நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன், நகரமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன், ரேகா நந்தகுமார், சுதாகர், சதீஷ், ரேணுகா, திமுக நிர்வாகிகள் பாஸ்கர், ஜுரோம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டம் சார்பில் உளுந்தூர்பேட்டை அடுத்த கெடிலத்தில் ஓய்வு பெற்ற வன காப்பாளர்கள், வன காவலர்கள், மிகை பணியிடை வன காவலர்கள் நலசங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் சார்பில் உளுந்தூர்பேட்டை அடுத்த கெடிலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஓய்வு பெற்ற வன காப்பாளர்கள், வன காவலர்கள், மிகை பணியிடை வன காவலர்கள் நலசங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் சின்னசாமி, பொருளாளர் கண்ணன், துணைத் தலைவர் லூர்துசாமி, துணை செயலாளர் ராஜேந்திரன், இணை செயலாளர் காளியப்பன், அமைப்பு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் திமுகவினர் 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவரப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தனர். அதன் பொருட்டு இன்று வரை எந்தவித பயனும் இல்லை. எனவே உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை முன்னிட்டு ரெட்டிச்சாவடி மெயின் ரோட்டில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தமிழகத்தில் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி மெயின் ரோட்டில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் வேண்டுதலுக்கு ஏற்ப கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, அவைத் தலைவர் செல்வராஜ் முன்னிலையில் வடக்கு ஒன்றிய பகுதியான ரெட்டிச்சாவடியில் பேரணியாக சென்று பட்டாசு வெடித்து திமுக கட்சி கொடியினை ஏற்றி அறிஞர் அண்ணா வாழ்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்க, புதிதாக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள், ஒன்றிய கவுன்சிலர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், தொழில்நுட்ப அணி, பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள், மகளிர் அணி மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர்.
கடலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் 26ஆம் ஆண்டு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடு திருக்கோவிலூர் ஜூயர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் திருப்பாப்புலியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் கைங்கரிய சபா சார்பில் 26வது ஆண்டு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடு திருக்கோவிலூர் ஜூயர் ஸ்ரீ ஊவே தேகலி சராமானுஜசாரியா அவர்களின் தலைமையில் கருட கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த வைஷ்ணவ மாநாட்டில் பக்தியின் பெருமை, ஆழியான் நேமியான், மங்களஸ்தானம், எம்பெருமானின் கருணை ஆகிய தலைப்புகளில் சொற்பொழிவாற்றினர். இந்த மாநாட்டில் பாகவதர்கள், ஆண்டாள் கோஷ்டியினர் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பெருமாள் மற்றும் ஆழ்வார் வரலாற்றையும் சனாதனத்தையும் அறியும் வகையில் அமைந்திருந்தது. என்பதை நாம் பார்க்கலாம். எல்லோருக்குமே பிரணவம் ஓங்காரம் என்று நாம் சொல்றோம். முதலியவர்கள் ஆள வந்தால் எம்பெருமானார் எப்படி அந்த குரு பரம்பரை அடுத்தடுத்தது வரும் பொழுது அந்த சுவாமி புள்ளிலோகாச்சாரியர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் வந்து ஓராறு வழி குரு பரம்பரை எம்பெருமான் பூர்த்தி செய்வதற்காக இப்படி பெரிய பெருமாள் அவர் சிறு பிள்ளையாக வந்து இந்த தனியனை சமர்ப்பித்தான். பழனி அருகே திமுக சார்பில் துணை முதல்வர் பதவியேற்றதற்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி திமுக பேரூர் இளைஞரணி சார்பில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். மாவட்ட மாணவரணி செயலாளர் அஸ்வின் பிரபாகர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன், ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மகேந்திரன், ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னதுரை, பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன், துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நியாஸ் அகமது மற்றும் சையத் இப்ராஹிம், கிருஷ்ணமூர்த்தி, செல்லதுரை, துரையன், நிஜாமுதீன், தமிழரசு, அரவிந்த் கண்ணா, பரந்தாமன், சரவணாகாசி, ஆனந்த், மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துணை முதல்வராக பதவியேற்ற உதயநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நல்லாட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் விதமாக பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற விழா நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். சார்பாக வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றதை வரவேற்று நம்ம ஆயக்குடி பெருங்கலத்தின் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றும் இனிப்பு வழங்கி வெடி வச்சு கொண்டாடப்படுவது. பட்டாசு ஆயக்குடி பெருங்கலத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரியில் உள்ள சோலை போராடி சுற்றுப்பாதையில் மின்கம்பம் அருந்தி கிடந்ததை பார்க்காத வந்த சுற்றுலா வாகனத்தை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி உயிர் சேதங்கள் இல்லாமல் பேருந்தை அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் போர்ட்ஸ் எம்ஆர்சி சின்னவண்டி சோலை போராட்டி சுற்றுப்பாதையில் மழை பெய்திருந்த நிலையில் அவ்வழியே செல்லும் சாலையில் மரம் விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்து கம்பிகள் அறுந்த நிலையில் கிடந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் மின்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த மின்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மின்சாரத்தை தடை செய்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருந்து அங்குள்ள இளைஞர்கள் உதவியுடன் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. அப்போது மின் கம்பங்கள் சாய்ந்த இடத்தில் புதுவையிலிருந்து சுற்றுலா வந்த பேருந்து செல்ல முடியாமல் நின்றது. இளைஞர் உதவியுடன் பேருந்து மீட்டு சுற்றுலா பயணிகளை பத்திரமாகவும் கவனமாகவும் அனுப்பி வைக்கப்பட்டனர். உடனடியாக மின்சார ஊழியர்கள், மின்சார அதிகாரிகள் அனைவரும் விழுந்த மின்சார 3 கம்பங்கள் மாற்றம் செய்யப்பட்டன. மழை என்றும் பாராமல் பணி செய்த மின் ஊழியர் மற்றும் சுற்றுலா பேருந்தை கவனமாக அனுப்பி வைத்த இளைஞர்களுக்கும் அங்குள்ள பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்.
அதை மட்டும் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் ராதாகிருஷ்ணன் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டிற்காக நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக மாநாடு நடைபெறவுள்ள உளுந்தூர்பேட்டை ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் நேரில் பார்வையிட்டு மகளிர் அமர்வதற்கு தேவையான இருக்கை வசதிகள், குடிநீர் வசதிகள், தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கழிவறை வசதிகள், மகளிருக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள் மற்றும் வாகன நிறுத்துமிடம், போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் மகளிர் எளிமையாக வந்து செல்வதற்குண்டான முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர். அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில், மழை வருவது ஒரு வருடத்திற்கு முன்பு தெரியாது, திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை வரும். அதுபோல ஆட்சி மாற்றம் என்பது ஓரிரு வருடத்திற்கு முன்பு தெரியாது. கடைசி நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துகளால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் நமக்கானது அல்ல, அது நமது இலக்கும் அல்ல. நமது இலக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தல். அதில் அதிமுக வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்றார். இதில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, மாவட்ட செயலாளர் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ராஜராஜ சோழன், மாவட்ட இணை செயலாளர் அருண்குமார், தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய செயலாளர் ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய வரிகளுக்கு இணங்க வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதிலே நின்றவர் யார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைய எடப்பாடி அவர்களுடைய ஆணை கிணங்க மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய அயோத்தியாபட்டினம் ஒன்றிய கழகத்துடைய செயல்வர்கள் கூட்டத்தை மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர், நெஞ்சு நிறைந்த அருமையினர், முன்னாள் கூட்டுறவுடைய மாநில தலைவர் மிகுந்த எழுச்சியோடு மிகுந்த உற்சாகத்தோடு உங்களில் ஒருவராக இருந்து உங்களை சிரிக்க வைக்கிறார். நெல்லிக்குப்பம் தனியார் சர்க்கரை ஆலை கழிவால் பொதுமக்களுக்கு பாதிப்பு, நடவடிக்கை எடுக்க கோரி வர்த்தகர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் EIT பாரி தனியார் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இதிலிருந்து வெளியேறும் நச்சு புகை மற்றும் தற்போது பறப்பதை விட அதிகப்படியாக சாம்பல் துகள்கள் பறப்பதால் காற்று மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு மற்றும் சுகாதார சீர்கேடுகளால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே கடலூர் மாவட்ட நிர்வாகம் நெல்லிக்குப்பம் நகர பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதபடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லிக்குப்பம் புதிய வர்த்தகர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் வணிகர்களை திரட்டி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அப்படின்னு பேச்சுவார்த்தை வர சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து நுரையீரல் டாக்டரை பார்க்க சொல்லிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுவோ எல்லாத்தையும் செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. இந்த நிறுவனத்தால் பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களை பாதிக்கின்ற வண்ணமாக அந்த புகைப்போக்கியின் மூலமாக வெளியேறுகின்ற அந்த சாம்பல் தூள்கள், அது மட்டுமல்ல அந்த நிறுவனத்தை சார்ந்து பகுதியிலே வசிக்கின்ற மக்களை வாட்டி வதைக்கின்ற வகையில், வியாதிக்கு உட்படுத்துகின்ற வகையில் துர்நாற்றம் வீசுகிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் லயன்ஸ் கிளப் சங்கம் சார்பில் பெண்ணாடம் லோட்டஸ் பள்ளியில் தன்னார்வலர் ரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு லயன்ஸ் சங்க தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். பள்ளி இயக்குனர் ஹரிகிருஷ்ணன், இணை இயக்குனர் பார்வதி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விருத்தாச்சலம் ரத்த வங்கி மருத்துவர் குலோத்துங்கன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ரத்தம் சேகரித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர் கல்யாண்குமார், முரளி, கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். செஞ்சிலுவை சங்கம் கௌரவ செயலாளர் மணிகண்டராஜன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டார மருத்துவ அலுவலர் தமிழரசன், பள்ளி முதல்வர் பிரியா துரைராஜ், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன், சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், மருத்துவ ஆலோசகர் இந்திரன் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் பணியாளர்கள், கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் பணியாளர்கள் மற்றும் லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டாளம் மற்றும் முரார்பாளையம் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு மகளிர்களுக்கு சேலை மற்றும் மாநாடு குறித்த துண்டறிக்கை வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் மற்றும் முரார்பாளையம் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணை இணங்க முகங்கள் தோறும் மாவட்ட செயலாளர் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் நீல சிவப்பு நிற சேலை மற்றும் மாநாடு குறித்து துண்டறிக்கை போன்றவற்றை மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் நேரடியாக வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தன்னுடைய பணியை இரவிலும் தொய்வில்லாமல் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நமது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் இன்று நமது கள்ளக்குறிச்சி இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு புதுச்சேரியில் இருந்து கலைக்குழு விடுதலை குரல் என்ற கலைக்குழு சார்ந்த தோழமைகள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் இந்த மாநாட்டிற்கு தங்களால் என்ற மக்களை திரட்டும் வகையிலும் கண்டமங்கலம் ரயில்வே கேட் மேம்பாலம் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் ரயில்வே கேட் மேம்பாலம் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கண்டமங்கலம் ஒன்றிய அதிமுக சார்பில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கண்டமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் கண்ணன், ராமதாஸ், வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்லபெருமாள், முருகன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கல்பனா சுகுமார், சுகப்பிரியா ஐயனார், பரத், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஏழுமலை, கோண்டூர் ஏழுமலை, புதூர் ஏழுமலை, சங்கர், தமிழ்மணி, முருகன், பாரதி, ராஜசேகர், பத்மநாபன், சுகுமார், மயிலியம்மாள், பிரபு, சேதுபதி, ஜனகராஜ், மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆட்சிக்கு வந்து 4 வருடம் ஆகுது.
இந்த 4 வருடங்களில் எந்தவித நடவடிக்கையுமே இல்லை, எந்த செயல்பாடும் இல்லை. ஸ்டாலின் அங்க சைக்கிள் ஓட்டுறான்னா அவன் புள்ள உதயநிதி இங்க கார் ரேஸ் ஓட்டுறா. 147 நாள் உள்ள இருந்துக்கிறான். 471 நாள் 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவன் வரதுக்காக இங்க இருக்கிற கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன், திமுக மேல பெரிய 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 புள்ளிங்க, அனைத்து அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சொல்லி உதயநிதியை முதல்ல 10 லட்சம் கோடிய அவர் மூலியமா முதலீடு பண்ற மாதிரி ஒரு கணக்கை ஏற்படுத்தி தொழில் முதலீடு பண்ணிக்கிறாராம். இதுதான் அவருடைய ஆட்சி. எனவே இது பாலம் வச்சுக்க, பாலம் ஒரு 5 லட்சத்தில். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியேற்றதையொட்டி திமுகவினர் கொண்டாடினர். திண்டிவனம் சந்தைமேடு 1வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சதீஷ் ஏற்பாட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றதையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், மாசிலாமணி, நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, நகரமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன், ரேகா நந்தகுமார், சின்னா ராஜேந்திரன், சுதாகர், ரம்யா ராஜா, அரபு குணசேகர், ரேணுகா, திமுக நிர்வாகிகள் முரளிதர், ஏழுமலை, நவீன் பாலாஜி, ரமேஷ், பாஸ்கர், சடையன், ஷாஜகான், குணா, பரத், கண்ணையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லாம் சாப்பிடுங்க. சுகர் உள்ள மக்கள் சாப்பிடுங்க.